தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அடுத்த கிளாக்குளம் கிராமத்தில் மழை வெள்ளத்தால் வீடுகள் இடிந்து விழுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் அருகில் உள்ள கோயிலில் தஞ்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் காண்டீபனிடம் கேட்கலாம். வணக்கம் காண்டீபன், எத்தனை குடும்பங்கள் வீடு இடிந்து விழுந்ததால பாதிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். கனிமொழி, தூத்துக்குடி மாவட்டத்துல கருங்குளம் ஊராட்சி, அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் ஒரு கிராமம், கிளாக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமம் எப்படியாப்பட்ட கிராமமா இருக்குன்னா, இந்த தூத்துக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அதே நேரத்தில் திருநெல்வேலி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 8 ஏரிகள் உடைந்திருக்கிறது. இந்த உடைந்த தண்ணி எல்லாமே இந்த கிராமத்தின் வழியாக தான் பயணித்து திருச்செந்தூருக்கு சென்று கடலில் கலந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தண்ணியும் இந்த கிராமத்தை கடந்து சென்ற காரணத்தினால ஏறக்குறைய இந்த கிராமமே நேற்று இரவு வரை நீரில் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு 30 வீடுகள், குறைந்தபட்சம் 30 வீடுகள் அந்த மண் வீடுகள், ஓடு வீடுகள், பல்வேறு வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. வீடுகளை இழந்தவர்கள் உடனடியாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல தஞ்சம் அடைந்திருக்காங்க. 2 பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில்ல தஞ்சம் அடைந்து அங்கேயே அந்த கிராம மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊர்ல இருக்கக்கூடிய பொது பணத்தை எடுத்து அந்த மக்களுக்கு தேவையான உணவு சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட கோரிக்கை என்னன்னாக்கா, 3 நாட்களா தங்களுக்கு மின்சார வசதி ஏற்படுத்தி தரதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மழை நீர் தொடர்ந்து இந்த கிராமத்துக்குள்ள தேங்கி நிற்கு, இந்த கிராமத்து வழியா தான் பயணிக்கிற ஒரு நிலையை தடுத்து இதுக்கு தனியாக ஒரு கால்வாய் அமைக்க வைக்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதே நேரத்துல அரசு தரப்புல இருந்து அவங்களுக்கு தேவையான நிவாரண நிதியை கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தற்போது அங்க இருக்கக்கூடிய அந்த 30 குடும்பங்களும் தங்களுடைய உடைமைகளை இழந்து, வீட்டுல இருந்த எல்லா வகையான பாத்திரங்களை இழந்து நிர்கதியாய் நிற்கின்றனர். அவர்களுக்கு உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும் தான் அந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.